வாயா அப்புசாமி, என்ன இந்த பக்கம் காத்தடிக்குது? ஏதோ விசேஷமா? அது வேற ஒண்ணும் இல்லப்பா, உங்க பையனுக்கு ஒரு ஜாதகம் ஒண்ணு வந்தது. பொருத்தத்தை பார்த்தேன், 10 பொருத்தமும் பக்காவா இருக்குதுப்பா. பொருத்தம் சரி இருந்து என்னையா பண்றது? என் பையன் ஊர்ல எந்த பொண்ணை காட்டினாலும் அது சரியில்லை இது சரியில்லைன்னு ஏதாவது ஒரு குற்றமுறையை சொல்லி வேண்டாம்னு சொல்றான். ஐயா, இந்த பொண்ணு போட்டாவை பார்த்தா தம்பி வேணான்னு சொல்லவே சொல்லாது. காரணம், பொண்ணு கிளியாட்டம் இருக்கும். போட்டாவை நீங்களே பாருங்களேன். நல்ல பொண்ணாதான் இருக்கு, ஆனா அவன் மனசுக்கு பிடிக்கணுமே. ஆமா அப்புசாமி, மேற்படி சீர்வரிசைலாம் எப்படி நம்ம குடும்பத்துக்கு ஒத்து வருமா? அது வந்துங்க, பொண்ணுக்கு அப்பா அம்மா கிடையாது, அண்ணன் ஒருத்தன் தான். அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனா அவன் தங்கச்சி மேல அளவுக்கு இருந்த பாசம் வச்சிருக்கான். அதனால ஒரு 25 பவுனும் ஒரு 25 லட்சம் ரூபாய் ரொக்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. சரி சரி, என் பையன் வரட்டும், போட்டாவை காட்டலாம். பிடிச்சிருக்குன்னு சொன்னானே மேற்படி பேசிக்கலாமே. என்ன புரோக்கர், மறுபடியும் பொண்ணு பார்க்க படம் ஆரம்பிச்சாச்சா? தம்பி, புரோக்கர் பொண்ணோட போட்டோ கொண்டு வந்திருக்காரா? பிடிச்சிருக்கான்னு பாடுறா. இங்க பாடுறா, பொண்ணோட போட்டோ பிடிச்சிருந்தா மேற்படி பேசலாம். பொண்ணை பார்த்து வேண்டாம்னு சொல்றதை விட போட்டாவை பார்த்து வேண்டாம்னு சொல்றது எவ்வளவோ மேல். பொண்ணை பார்த்துட்டு வந்து அது சரியில்லை இது சரியில்லைன்னு என்ன ஓரியாட்டம் கட்டி வைக்காதரா. நீங்க வேற, தம்பிக்கு கண்டிப்பா இந்த பொண்ணை பிடிக்குங்க. தம்பி, பொண்ணு பேரு கல்பனா, படிப்பு பிஎஸ்சி படிச்சிருக்கு. தங்கமான பொண்ணுங்க. அப்பா, நானும் பல பெண்களை பார்த்துட்டேன், ஆனா இந்த மாதிரி அழகு நான் பார்த்ததே இல்லப்பா. எனக்கு பொண்ணை பிடிச்சிருக்குப்பா. அப்புறம் என்ன அப்புசாமி, என் பையனே பொண்ணை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டான். இன்னைக்கே போய் நாளைக்கே பொண்ணு பார்க்க வராங்கன்னு ஒரு வார்த்தை பொண்ணுக்குள்ள சொல்லிட்டு வந்துடுறேன். நாளைக்குங்களா? ஏங்க, நம்மளது நாளைக்கு தான் கம்பமே கொடுக்குறாங்க. அப்புறம் நாளைக்கு உடனே சாமி மஞ்ச மரமன, வெள்ளிக்கிழமையும் போச்சு. சனிக்கிழமை செட் ஆகாது. ஏங்க, ஞாயிற்றுக்கிழமை வரை எனக்கு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. அதனால திங்கக்கிழமை வரை அஷ்டமிங்க. திங்கக்கிழமை அஷ்டமி, செவ்வாய்க்கிழமை நவமி. ஏங்க, புதன்கிழமை போயிட்டு வந்துடலாங்க. ஏன்னா பொண்ணு கிடைச்சாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க பாரு. அதனால புதன்கிழமை போயிட்டு வந்துருவோமா? சரி சரி, அப்படியே போயிட்டு வந்துருவோம். இங்க பாரு அப்புசாமி, நீ சொன்ன சீர்வரிசையெல்லாம் கரெக்டா இருக்கணும். இல்ல உன் கமிஷன் கட்டாயி போயிடும். அதையும் பாத்துக்க. ஏங்க, உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? நீங்க எப்படி கரால் பேர் வழியோ அதே மாதிரி தான் என் விசிட்டம் நானும். சரிங்க, அப்ப நான் வரேங்க. சரி, போயிட்டு வா. சரி, வரலமே. சரி, போயிட்டு வா. அப்பா, நான் ஆசைப்பட்ட கார் ஒண்ணு 2 பழம் தான் அழைப்பிடிச்சு. இந்த சீரியஸ்லயே சேர்த்து எனக்கு வாங்கி கொடுத்துருங்கப்பா. டேய், இன்னும் என்னென்ன சேர்த்த போறேன் கொஞ்சம் பொறுத்திருந்து பாடுறா. உன் படிப்பு செலவெல்லாம் நான் வசூல் பண்ண வேணாமா? இங்க பாடுறா, சாப்பிட்டு நிம்மதியா தூங்கு. இந்த அப்பா ரத்தனவேல் எல்லாத்தையும் பார்த்துக்குவேன். அப்பா, நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கேவலம்? நான் உள்ள போறேன்பா. சரி, போடா, ரெஸ்ட் எடுறா.